இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் மிக முக்கியமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. தமிழ்நாட்டில் முதல்வருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை. காவல்துறையை யார் யாரெல்லாமோ தலைமைச் செயலகத்திலிருந்து இயக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தந்த மாவட்ட எஸ்பி டிஎஸ்பி என்ன செய்யறாங்கன்னா, தலைமை செயலகத்திலிருந்து யாரோ போன் பண்ணி சொல்ல, அதை திருப்புவனத்தில் அஜித்குமாரை போலீசார் கடத்தி சென்று படுகொலை செய்திருக்கிறார்கள். சிறப்பு காவல் படை அது ஒரு வழக்கு பதிவுப்படும் போது எஃப்ஐஆர் போட்டு, அதுக்கு பிறகு அந்த எஃப்ஐஆரில் விசாரிக்கப்பட்டு, அதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட் போடப்பட்டு தண்டனை கொடுக்கணும். ஆனால் அஜித்குமாரை பொறுத்த மட்டும் நேரடியாகவே சிறப்பு காவல் படை அவர்களை தூக்கிட்டு போய் இரும்பு கம்பியால் அடித்து கொடூரமான கொலை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை மிக மோசமான ஒரு சூழ்நிலை. தினசரி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் நடைபெற்றே வந்து கொண்டிருக்கிறது. திருப்புவனத்தில் சிவகங்கை பக்கத்திலே பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரு சிறுவன், 7 வயசு சிறுவன், அங்கு பள்ளியிலே மர்மமான முறையில் அங்கு அவர் இறந்திருக்கிறார். அதற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அஜித்குமார் கொலை வழக்கிலும் நீதிபதிகள் நல்ல முறையில் செயல்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு முழுவதுமாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட நான் இப்ப நேரே திருப்புவனத்துக்கு தான் இப்ப போறோம். எங்களுடைய நிர்வாகிகளோடு நாங்கள் திருப்புவனத்துக்கு போய் அங்க வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வரலான்னு இன்னைக்கு இப்ப இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு நேரே அங்கதான் போறோம். அதுல நுங்கம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சிறுமி வந்து என்னன்னா, கையில இன்ஜெக்ஷன் போடப்பட்டு அந்த சிறுமி உடலெல்லாம் வலி எடுக்குது அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அது பாலியல் துன்புறுத்தல் ஆளாயிருக்கிறது. அதுவும் ஒரு போலீஸ் பெயர் சொல்கிறார்கள். இப்படி காவல் காக்கக்கூடிய காவலர்களே இன்றைக்கு இந்த குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஈஸியா சாரின்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஆனா எதுவுமே லாக்அப் டெத் நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே படுகொலைன்னு தான் சொல்லணும். போலீசாரால் செய்யப்பட்ட படுகொலைகள். இது அனைத்திற்கும் முதலமைச்சரே பொறுப்பேற்க வேண்டும். முழுமையான நீதி விசாரணை வேண்டும். சிபிஐ நீதி விசாரணை வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காலையில் உணவு சாப்பிட போட குழந்தை அந்த சாம்பாரில் பள்ளி கிடந்திருக்கு. போன வாரம் தாராபுரம் மாவட்டத்தில் அதே மாதிரி பள்ளி கிடந்திருக்கு. பள்ளி கல்வித்துறை, காவல்துறை இதெல்லாம் தமிழகத்தில் செயல்படுதா என்பது கேள்விக்குறியாக இருக்கு. அவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு பலரும் வந்து கோரிக்கை விட்டுறாங்க. ஆனா சுதந்திரமா அவங்க சுத்திட்டு இருக்காங்கன்னு சில வீடியோலாம் வருது. அவங்க பேர்ல 2011 வழக்கு பதிவுப்பட்டு பல மோசடி வழக்கு. துணை முதலமைச்சருடைய உதவியாளர்கிட்டே மூலமாக வேலை வாங்கி தருவோம்னு சொல்லி ஏற்கனவே வழக்கெல்லாம் இருக்கு. 2011 இருந்து இருக்கு. அவங்களுடைய திருமணமே மிரட்டி தான், அவங்கள்ட்ட முதல் கணவர்கிட்ட வந்து மிரட்டி பணம் வாங்கிட்டு தான் வெளியே வந்திருக்காங்க. அதுவும் செய்து வந்திருக்கு. நிகிதா யாருக்கு போன் பண்ணாங்க? தலைமை செயலகத்துக்கு யார் போன் பண்ணாங்க? அந்த தலைமை செயலகத்தில் உள்ள அதிகாரிகள் யாருக்கு போன் பண்ணாங்க? இதையெல்லாம் முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். சும்மா சிம்பிளா சாரின்னு சொல்லிட்டு போனா, சாரின்னு சொல்றது அது ஒரு வகையில் அவருடைய செய்த தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கதான் அர்த்தம். அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த நீதியெல்லாம் இது நீதி விசாரணை வேண்டும். சாரி சொல்லக்கூடிய முதலமைச்சர் வந்து தலைமை கழகத்தில் யாருக்கு போன் பண்ணாங்க? அந்த அதிகாரி யார்? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது. யார் அந்த அதிகாரி சார்? ஜூலை 7ஆம் தேதி வந்து எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் சென்றாரு. ஆமா, சுற்றுப்பயணத்தில் பாஜகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. பாஜக தலைவர்கள் கலந்துப்பட்டிருக்காங்க செய்திகள் வருது. அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? கலந்துக்கிறீங்களா? ஏற்கனவே போன் பண்ணி பேசியிருக்கோம். அவங்க பேசியிருக்காங்க. நான் 7ஆம் தேதி அந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்கிறேன். எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் போற எல்லா இடங்களிலுமே பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் எல்லாருமே கலந்து கொள்வார்கள். ஆமா, இனி எல்லா போராட்டங்களிலும் ஒன்றிணைந்தே செயல்படுவார்கள். தேர்தலுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியில பல கட்சிகள் இணைந்து பேசியிருந்தீங்க. விஜய் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையலாம் அப்படிங்கிற கருத்து நீங்க பேசியிருந்தீங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பா உரிய விளக்கம் அளிக்கிறதுனா விஜய் தரப்புல தகவல் சொல்லியிருக்காங்க. நீங்க கூட்டணி தொடர்பா ஏதாவது பேசியிருந்தீங்களா? என்ன விளக்கம் அளிக்கிறதுனா
இல்லை, அதை பற்றி நான் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் அவங்க செயற்குழு கூட்டம் நடக்குது. அதில் அவர்கள் விருப்பப்படி முடிவெடுப்பாங்க.